வேலூர் திமுக எம்பி கதிரானந்தன் வீடு கல்லூரியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காட்பாடியில் உள்ள கதிரானந்தின் வீட்டில் சோதனை நடத்த காலை 9 மணிக்கு அதிகாரிகள் வந்த நிலையில் கதிரானந்த் வெளிநாடு சென்றிருப்பதால் வீடு பூட்டப்பட்டிருந்தது. வெளிநாட்டில் உள்ள கதிரானந்தை தொடர்பு கொண்டு பேசிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் 5 மணி நேர காத்திருப்புக்கு பின் மதியம் 2 மணி அளவில் வீட்டை திறந்து சோதனையை தொடங்கினர். இதனிடையே தனது உறவினரை உடன் வைத்துக் கொண்டு சோதனை நடத்தும்படி கதிரானந்த் கேட்டுக் கொண்டதால் வேலூர் மாநகர துணை மேயர் சுனில்குமாரை வைத்துக் கொண்டு அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். கதிரானந்தின் வீடு மட்டுமன்றி காட்பாடியை அடுத்த சித்தூர் சாலையில் உள்ள அவருக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் திமுக பிரமுகரும் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு அமைப்பாளருமான பூஞ்சோலை சீனிவாசனின் வீடுகளிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். ஏறத்தாழ 7 மணி நேர சோதனைக்கு பின்னர் பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் இருந்து பையுடன் அதிகாரிகள் வெளியேறினர். அந்த பையில் பூஞ்சோலை சீனிவாசனின் வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்ட 20 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே கதிரானந்திற்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியின் லாக்கர் உடைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த லாக்கரில் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததாக கூறப்படும் நிலையில் அதை எடுத்துச் செல்ல அரசு வாகனம் கல்லூரி வந்தது. இதனிடையே காட்பாடியில் உள்ள கதிரானந்த் வீட்டினுள் கடப்பாறை எடுத்துச் செல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கார்பெண்டர் வரவழைக்கப்பட்டு வீட்டினுள் அழைத்துச் செல்லப்பட்டார். சிறிது நேரத்தில் மரப்பொருட்கள் உடைக்கும் சத்தம் கேட்டது. இதனிடையே வீட்டை விட்டு வெளியே வந்த கார்பெண்டர் வீட்டில் 2 கதவுகளின் பூட்டை உடைத்து திறந்ததாக தெரிவித்தார். அந்த டோர்ல எத்தனை டோர் ஓபன் பண்ணீங்க? 2 டோர். சாவிலாம் இருந்து சொன்னாங்களாண்ணா? சாவிலாம் இல்லை. திமுக எம்பி கதிரானந்த் மற்றும் திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக எம்பி கதிரானந்த் வீட்டிலிருந்து அமலாக்கத்துறையினர் எதையும் கைப்பற்றவில்லை என வேலூர் துணை மேயர் சுனில்குமார் தெரிவித்துள்ளார். ஒன்னும் ஆவணங்கள்லாம் எடுத்துட்டு போல பழைய விசாரணை தான். அவங்க நல்ல மாதிரி பண்ணினாங்க. அவங்க சர்ச் பண்ணிட்டு எதை எடுத்து போகலான்ட்டு ஏஜியும் கைது கொடுத்துட்டாங்க. அமலாக்கத்துறை சோதனை மூலம் தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு நெருக்கடி தருவதாக உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். நடக்குதுன்னு சொல்றீங்க. இதுல அரசாங்கத்துக்கு தமிழக அரசுக்கு இது போன்ற நெருக்கடிகள் ஒன்றிய அரசு இது போன்ற நெருக்கடி இந்த தமிழக அரசு கொடுக்கின்றாங்க தவிர அது மக்கள் புரிந்து கொண்டுதான் கடந்த நாடாளுமன்றத்தில் 40க்கு 40 பெற்றார்கள்.